ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்க்க போற விளாக் பார்த்தீங்கன்னா, என்னோட கம்ப்ளீட் ஈவினிங் டூ நைட் ரொட்டீன் விளாக் தாங்க பார்க்க போறீங்க. மோஸ்ட்லி வீக் டேஸ்ல எல்லாமே இதே ரொட்டீன் தான் ஃபாலோ ஆகும். வீக்கெண்ட்ல மட்டும் தான் ரொட்டீன் வந்து மாறும். லாஸ்ட் 1 வீக்காவே பார்த்தீங்கன்னா, ஜெர்மனில வந்து நல்ல வெயில் கொளுத்தி எடுத்துடுச்சு. அந்த வெயிலுக்கு ஏத்த மாரி இந்த வீக் ஃபுல்லாமே கிளைமேட் மாறிடுச்சுங்க. நல்ல மழையும் போட்டிருக்காங்க. இந்த மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட்டா வரும்போது வாங்குனதுங்க. ஃபர்ஸ்ட்டு செடி குட்டியா இருந்தது வாங்கும்போது. இப்ப நல்லாவே தழைஞ்சு வந்துடுச்சு. இந்த ஏர் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்கெட் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வாங்குனதுங்க. நெறைய பேர் இத பத்தி கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப புடிச்ச இந்த 3 பீஸ் சர்விங் செட் ஃபர்ஸ்ட்டா நான் இந்த யூடியூப் ஆரம்பிச்சம்போது என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. ரொம்ப நாள் ஓப்பன் பண்ணாமயே வச்சிருந்தேன். இப்ப தான் சரி கண்ல பட்டா தான் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கிஃப்ட் பாக்ஸ்ல இருந்து பிரிச்சு இப்ப தான் வெளிய எடுத்து வச்சிருக்கேங்க. ஆதிக்குட்டிய பார்த்தீங்கன்னா, ஒரு 3:00 வந்து நான் கிண்டர் கார்டன்லேருந்து கூப்பிட போகணும். அதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் ஸ்நாக்ஸுக்கு பண்ணி வச்சுட்டு போயிட்டேன்னா, வந்து அவளுக்கு எடுத்து பண்ணி குடுக்கறக்கு வந்து ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு தான், இன்னைக்கு பன்னீர் டிக்கா பண்ணலாம். பன்னீர் வாங்கிட்டு வந்து ஒரு 4 டேஸ்க்கு மேல ஆச்சு. பண்ணலான்னு சொல்லிட்டு அத தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இங்க பன்னீர் பார்த்தீங்கன்னா, ஒரே பிராண்டு தாங்க கிடைக்கும். இந்தியன் ஸ்டோர் போனாலுமே இந்த ஒரு பிராண்ட் மட்டும் தான் இருக்கும். ஆப்ஷன்ஸே கிடையாது. இந்த ஒரு பிராண்ட் மட்டும் தான் வாங்கிக்க முடியும். சிலர் வந்து இங்க ரெவேல கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுவரைக்கும் நான் தேடின வரைக்கும் ரெவேல என் கண்ல பன்னீரே இப்ப தென்படலங்க. அதனால மோஸ்ட்லி இங்கேயே வாங்கிக்கிறது தான். ஒரு காலத்துல வந்து நானே பன்னீர் செய்றேன்னு சொல்லி செஞ்சுட்டுலாம் இருந்தேன். பட் வந்து அது அவசரத்துக்கு செய்ய முடியறதில்லன்னு சொல்லிட்டு எப்பப்பலாம் இந்தியன் ஸ்டோர் போறோமோ அப்போ ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுவோம். நான் எப்படி பன்னீர் டிக்கா பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் வந்து நல்லா கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுல 2 கரண்டி கெட்டி தயிர் ஊத்திட்டு, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 2 ஹார்ஸ் வச்சுடுங்க. மினிமம் 2 ஹார்ஸ் ஃப்ரிட்ஜ்ல இருந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணாதான் அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்க நானும் நானான்னு ஒரு கடை இருக்கு. அங்க வந்து ஏதோ ஒரு டைம் வந்து போகும்போது ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்ப இதுதான் வந்து ரொம்ப ஒரு மாரி அட்ராக்டிவா இருந்த மாரி இருந்தது. சரின்னு வாங்கிட்டு வந்து அதுல தண்ணி ஊத்தி மணி பிளான்ட் போட்டு வச்சிருக்கேன். பட் அது நல்லாவே தழைஞ்சு வந்துடுச்சு மணி பிளான்ட். வேற ஒரு பாட்டுக்கு தான் எடுத்து மாத்தணும். ஆதிய வந்து நான் ஒரு 2:45க்கு கிண்டர் கார்டன்லேருந்து கூப்பிட்டுப்பேங்க. அதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வீட்லேருந்து கிளம்புனா போதும். இங்க பஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் போட்டா மட்டும் தான் அடுத்த ஸ்டாப்ல நிப்பாட்டுவாங்க. இஃப் சப்போஸ் அடுத்த ஸ்டாப்ல ஆள் இருந்தாங்க அப்படின்னா நிறுத்துவாங்க. பட் ஆள் இல்ல, நம்மளும் ஸ்டாப் போடலன்னா நிறுத்தாம போயிடுவாங்க. நம்ம ஊர் பஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, டிரைவர், கண்டக்டர்ன்ட்டு இருப்பாங்க. ஆனா இங்க வந்து கண்டக்டரே இல்லங்க. டிரைவர் மட்டும் தான் இருப்பாங்க. ஆதி கிண்டர் கார்டன்ல போயி அவ குரூப் பெல் அடிச்சா மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க கேமரால பார்த்துட்டு அவங்க மேமா இருந்தா நம்மள நல்லாவே தெரியும். அதனால ஓப்பன் பண்ணுவாங்க. இஃப் சப்போஸ் புது மேம் இருந்தாங்க அப்படின்னா, யாருன்னு கேட்டுட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்மனால முடியல, ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் போய் கூப்ட்டுக்கலாம். பட் வந்து அது நம்ம முன்னாடியே வந்து கிண்டர் கார்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். என்னோட ஃப்ரெண்டு வந்து கூப்ட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பண்ற டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே இது மாரி அழகா டிஸ்ப்ளே பண்ணி எடுப்பாங்கங்க. பேரண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாரி ஃபுட்டு வந்து இன்னைக்கு என்ன தராங்கன்னு சொல்லிட்டு, முதல்லலாம் ஒரு ஷீட்டா தான் ஒட்டிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் பரவால்ல பிக்சரோட ஒட்டிட்டு இருக்காங்க. இது சம்மர் டைம் ஆச்சுங்களா, எங்க பார்த்தாலும் ஆப்பிள் மரத்துல வந்து கொத்து கொத்தா ஆப்பிள் தொங்குது. அதுக்கப்புறம் பேரிக்கா. இது வந்து ஆதி ஸ்கூல்லேருந்து வர வழியில ஒரு வயசானவங்க வந்து ஒரு சின்ன ஃபார்ம் வச்சிருக்காங்க. அங்க தான் இந்த மரம் எல்லாம் இருந்தது. பார்க்கறக்கே அவ்ளோ அழகா இருந்தது. அவ்ளோ காய் இருந்தது. பால் பார்த்தீங்கன்னா, நாங்க ரெவேல வாங்கிப்போம். பயோ ஃப்ரெஷ் மில்க் 3.8% ஃபேட் வாங்கிப்போம். வாங்கிட்டு அதில கொஞ்சமா தண்ணி கலந்து காய்ச்சிப்போம். கிண்டர் கார்டன்லேருந்து நாங்க வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட மினிமம் 30 மினிட்ஸ் ஆயிடுங்க. ஏன்னா, இவ ஆடி, அசைஞ்சு அத வேடிக்கை பார்த்து, இத வேடிக்கை பார்த்து அவள கூப்பிட்டு வர்றது ஏதோ 5 மினிட்ஸ் தான் டிராவல். ஆனா வந்து அவள கூப்பிட்டு வந்து வீடு சேர்த்தறக்குள்ள 30 மினிட்ஸ் ஆயிடும். வந்தோனே சரி பால் ஆத்தி குடுத்துரலாம். காலையிலயும் பால் குடிக்கலன்னு சொல்லிட்டு அத தான் ஆத்திட்டு இருந்தேன். எனக்கு காஃபி போட்டு அவ வந்ததுக்கு அப்புறம் தான் காஃபியே குடிப்போம். வந்தோனே ஒரே அழுக. ஏன்னு கேட்டா, அவங்க அப்பா வந்து இல்லையாம். காலையில அவர் பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு அவர் மியூனிக் போயிட்டாரு. இன்னைக்கு டீம் மீட்டிங்குன்னு சொல்லிட்டு 6:00 மியூனிக் கிளம்பிட்டாருங்க. காலையில அவ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. அதனால காலையில பார்க்கல. இப்ப ஆஃப்டர்நூன் வந்தோனே சரி நைட் அப்பா லேட்டா தான் வருவாருன்னு நானும் தெரியாம சொல்லிட்டேன். ஆள் வந்து அப்பா வேணும்னு சொல்லிட்டு ஒரே அழுகறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஊட்டுறது, பார்க்கறது எல்லாமே நம்ம தான். ஆனா வந்து அப்பா செல்லம். இந்த புள்ளைங்களே இப்படிதான் இருப்பாங்க போல. நம்ம எவ்வளோதான் தாங்குனாலும் கடைசியில அப்பா கிட்ட தான் போறாங்க.
அதுக்கப்புறம் அவள ஒரு வழியா காம்ப்ரமைஸ் பண்ணி, "சரி வா வெளிய போய் உட்காந்து குடிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய தான் கூட்டிட்டு போனோம். இந்த சம்மர் டைமுக்கு இந்த ஈ, கொசு, அப்புறம் இந்த பூச்சி இதெல்லாம் எங்கருந்தே வருதுன்னு தெரியறதில்லங்க. கொசு கூட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இங்க. ஆனா வந்து ஈ கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்பல்லாம். ஆ லாஸ்ட் வீக் சொன்னேன் பார்த்தீங்களா? நல்லா வெயிலுன்னு சொல்ட்டு, அதுல நான் வச்சிருந்த இந்த டேலியா செடி வந்து அவ்ளோ கருகிடுச்சு ஃபுல்லாமே. ஆனா நல்லா தழைஞ்சு நல்லா பூ விட்டுருந்தது. லாஸ்ட் வீக் அடிச்ச வெயில்ல அப்படியே கருகிடுச்சு. அந்த கருகுன இலை எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுட்டு, இப்ப தான் கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணி விட்டுருக்கேன். பார்ப்போம் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆயிருச்சு. மேபி நல்லா வரும்னு நெனைக்கிறேன். சரி வெளிய போய் உட்காந்தாவாது வேடிக்கை பார்த்துட்டு குடிப்பாளான்னு பார்த்தா, முடியவே இல்லங்க. ஒரு வாய் பால் குடிக்க மாட்டேன்ட்டா. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா. சர்க்கரை பத்தலேங்கிறா, நல்லா இல்லைங்கிறா. சரி நீ குடிக்கலாட்டி பரவாயில்லன்னு சொல்லிட்டு, சரி பன்னீர் டிக்கா போட்டு குடுத்தா அட்லீஸ்ட் அதைவாது சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, அத தான் எடுத்து போட்டு குடுத்துட்டுருக்கேங்க. இங்க வந்து ஸ்டிக்ல போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. அவ ஸ்டிக்ல கேட்டான்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டுருக்கேன். இல்ல அப்படின்னா, நம்ம நார்மலா ஃப்ரை பண்ற மாரியே பட்டர் தடவி நார்மலா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தோசை தவால. அவ ஸ்டிக்ல கேட்டாங்கறக்காக ஸ்டிக்ல போட்டு ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் ஆகுங்க. அது நல்லா ஃப்ரை ஆகறதுக்கு. இப்ப வந்து சம்மருக்கு வந்து வாட்டர்மெலன் சீசன் நல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எங்க பார்த்தாலும் வாட்டர்மெலனாவே இருக்கு. நானு, என் தம்பி, இப்ப ஆதிக்குட்டி நல்லா வாட்டர்மெலன் சாப்பிடுவோம். சாப்பாடே தேவையில்ல வாட்டர்மெலன் இருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு பிளேட்ல கொஞ்சம் வாட்டர்மெலனும், பன்னீர் டிக்காவும் போட்டு குடுத்தேன். அவ நல்ல வேளை ஃபுல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டா. சாப்பிட்டு எங்களுக்கு ஒரு 2 ஹார்ஸ் ரெஸ்ட்டு தாங்க. அந்த கேப்ல என்னன்னா, ஆதிக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் போட்டிருக்கேன். ஒரு 1 ஹார் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து வீக் டேஸ்ல வந்து இருக்கும். ஒரு 1 ஹார் 5:30 டூ 6:30 ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டின்னர் செஞ்சுக்கலாம். நாங்க 2 பேர் மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு விட்டுட்டு போயிட்டேன். இங்க கிண்டர் கார்டன்ல எழுதி பழக்க மாட்டாங்கங்க. அதனால மோஸ்ட்லி வீட்ல வந்தோனே நம்ம எஃபோர்ட் எடுத்து எழுத வைக்கிறது தான். அதே மாதிரி இப்ப வந்து ஜெர்மன் வந்து நல்லாவே பேச கத்துக்கிட்டா. இப்ப வந்து எனக்கு வந்து டிரான்ஸ்லேட்டரா தான் யாராவது என்ன சொல்றாங்கன்ட்டு நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ற அளவுக்கு ஆயிட்டா இப்போ. ஆதி வந்து இந்த வருஷம் இல்ல, நெக்ஸ்ட் இயர் தான் 1 ஸ்டாண்டர்ட் போவாங்க. இந்த வருஷம் செப்டம்பர் இங்க அகாடமிக் இயர் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த வருஷம் செப்டம்பர்லேருந்து ஆதி வந்து ஃபார்ஷூலேனா ப்ரீ ஸ்கூல் கிண்டர். 1 ஸ்டாண்டர்ட் போறதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ரீ ஸ்கூல் கிட்ஸ வந்து என்னென்ன வேணும், எது பேசிக்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிக் குடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க. நம்ம இந்தியன்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சமாவது இங்கிலீஷ் கத்து தரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நம்ம இருப்போம். அதனால தான் மோஸ்ட்லி நாங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வீட்லயும் சொல்லி தர்றது. டின்னருக்கு சூடா புதினா ரைஸ் தாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பளம் வச்சு, அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த பன்னீர் டிக்காவ சாப்பிட்டு ஒரு 9:30ங்கும் போதெல்லாம் போய் படுத்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.